சிவகார்த்திகேயன் ஒரு முன்னணி ஹீரோக்கள் வரிசையில் இருப்பதால் அவருடைய படத்தை நெகட்டிவாக விமர்சனம் செய்வதற்கு ஒரு கூட்டம் ரெடியாக தான் இருக்கு. அந்த கூட்டம் ரெடியாக இருக்கிற மீனிங் என்னன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனா மக்கள் ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல்களை மட்டும்தான் ரெகுலரா பார்க்குறாங்க. அதற்கு தான் ஒரு நட்சத்திர அந்தஸ்தே கொடுத்துருக்காங்க. அப்போ மக்களால் கண்டுகொள்ளப்படாத எத்தனையோ யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அப்போ அதை நடத்துகிற ஒருத்தன் என்ன நினைப்பான் அப்படின்னா, இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு வியூஸ் வரணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், இந்த மாதிரி புது படங்கள் வரும்போது அந்த படத்தை சகட்டு மேனிக்கு ரோஸ்ட் பண்ணி ஒரு வீடியோவை போடுறான். இத்தனைக்கும் அவன் அந்த படத்தை பார்த்தே இருக்க மாட்டான். புரியுதா இல்லையா? சும்மா வாயில் வந்ததை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு படத்துக்கு என்னவோ சொல்லியிருப்பாங்க மக்களுடைய விமர்சனம், அதை எல்லாத்தையுமே எடுத்து இவங்க கோத்து அது இந்த படத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு வீடியோவை போடுறது. அப்புறம் இன்னைக்கு மக்கள்கிட்ட மனநிலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு மதராசி வந்திருக்கே எப்படி இருக்கு அப்படின்ட்டு படம் பார்த்த 4 பேர்கிட்ட கேட்காம இந்த யூடியூப் சேனல்ல போய் தேடுறாங்க. அந்த மாதிரி தேடுகிறவர்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் கண்ணில் படும்போது, அடடா படம் அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு இவங்களும் அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதனால இப்படி ஒரு கூட்டம் இருப்பதால் யூடியூப்ல இந்த மாதிரி அவதூறு கிளப்புற கூட்டங்களும் அப்படியே பெருகிக்கிட்டு இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.